வணக்கம் நண்பா, நான் உங்கள் சக்திவேல் பேசுகிறேன். வெல்கம் டு சக்தி விலாக்ஸ் தமிழ். ஓகே நண்பா, இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 29 இதுதான். ஆக்சுவலாக என்ன வாங்கியிருக்கேன் பாருங்கள், ஃபார்முலா எக்ஸ் மோட்டார் சைக்கிள் ப்ரோ டிஐஒய் பேக். டிஐஒய்னா உங்களுக்கே தெரியும், டூ இட் யுவர் செல்ஃப். ஸோ நம்மளே வந்து இது பண்ணிக்கலாம். பட் அது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று வந்து உங்கள்கிட்ட இருக்கணும், பார்த்தீங்கன்னா ஏர் கம்ப்ரெசர் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் டயர் ஃப்ளாட் பண்ணிவிட்டு இது அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காற்று அடிக்கணும். ஸோ சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து ஏர் கம்ப்ரெசர் வந்து இல்லைன்னா நீங்கள் வந்து மெக்கானிக் அது மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி வாங்கியிருக்கேன், வேணால் வீடியோ போயிட்டு பாருங்கள். அந்த எம்ஐ இது வந்து போர்ட்டபிள் ஏர் கம்ப்ரெசர் வேணால் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த ஃபார்முலா எக்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். இதனுடைய அன்பாக்சிங், இதனுடைய டீட்டெயில்டு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, நம்ம எதுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்ட் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு வந்து புதுசாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி அண்ட் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண நியூ உள்ளங்களுக்கும் நன்றி. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு அட்டைப்பெட்டியோடு வந்துச்சு, நான் அதை போட்டுட்டேன். பட் இது பார்த்தீங்கன்னா நீட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அவங்க லோகோ என்ன இதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு நல்ல விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து சைனா ப்ராடக்ட் அது மாதிரிலாம் இல்லை, மேட் இன் யூகே. ஸோ யுனைடெட் கிங்டமில் தான் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஒரு ட்ரஸ்ட்டு தான். அண்ட் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என் ஃப்ரெண்டு வந்து மோர் தென் 2 இயர்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் சோஃபார் வந்து நல்ல குட் ரிசல்ட்டு. ஏன்னா நிறைய வந்து டயர் சீலண்ட் வந்து நிறைய இருக்குது மார்க்கெட்டில். பட் இந்த ஃபார்முலா எக்ஸ் பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி இட் இஸ் டூ குட். ஒர்க் வைஸ் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக அந்த ஜாப் வந்து கரெக்டாக பண்ணுது. சரி வாங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ சர்டிஃபைடு எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. நம்ம 1 by 1 போகலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். இங்கே அன்பாக்ஸ் பண்ணலாம், என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு டயர் சீலண்ட்டு அண்ட் இது 2 இருக்கும். ஸோ இதில் ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகலாம், நீங்கள் என்னடா ரெண்டுமே பிளாக் கலராக இருக்குது, எந்த டயருக்கு எது போடணும்னு. அவங்க வந்து இங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ரியர் டயரு. ஸோ இந்த பவுச் வந்து ரியர் டயருக்கும் அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயருக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் பார்த்தலாம் எம்எல் வந்து வேரி ஆகும். இது வந்து 325 ml, இது பார்த்தீங்கன்னா 500 ml இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டயருக்கு ஏற்ற மாதிரி வந்து எம்எல் சேஞ்ச் ஆகும். பிகாஸ் நிறைய போட்டிங்கன்னா எக்ஸசிவாக இருந்துச்சுன்னா வந்து வாபிளிங் ஆகும் அண்ட் நீங்கள் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட்டு வெஹிக்கிள் வண்டி மாடலுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொடுப்பாங்க. இந்த டயர் சீலண்ட் பார்த்தீங்கன்னா போத் டியூப் அண்ட் டியூப்லெஸ் டயர்ஸுக்கு வந்து இருக்குது இந்த சீலண்ட்டு. ஸோ நீங்கள் வந்து அந்த அமேசானில் நான் லிங்க் கொடுக்குறேன், அங்கே போய்ட்டு வாங்குங்க. அங்கே வந்து சூஸ் வெஹிக்கிள் மாடல்னு கேட்கும். அந்த வெஹிக்கிள் மாடல் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வண்டிக்கு வந்து இது செட் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அதுவே இருக்கும். பட் ஆல்மோஸ்ட் எல்லா மாடலுக்கும் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து அவைலபிள். ஸோ 2 சீலண்ட் பவுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரோல் தி எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ரீசன் இது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த பவுச் வந்து ஃபுல்லாக நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு டயரில் விட்டுருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் உள்ளே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து இங்கே இருக்குல்ல மார்க்கு, இதை இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ரோல் பண்ணணும். இதை ரோல் பண்ணிங்கன்னா என்னென்னா மொத்தம் வந்து வேஸ்ட் ஆகாமல் வந்து உள்ளே போகும். ஸோ அந்த ரீசனால் தான் இந்த வந்து ரோலர் கொடுத்துருக்காங்க. சீரியஸ்லி இட் இஸ் குட். ஏன்னா வந்து அந்த எம்எல் வந்து கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து அந்த சீலண்ட் வந்து பக்காவாக ஒர்க் ஆகும். அண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து எம்டி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது ஒரு இதுவாக கொடுத்துருக்காங்க பேக்கேஜாக. நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா அந்த இது என்னது ஓஸ் வந்து இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரப்பரை வந்து டயர் நாசில் வந்து அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே எல்லாமே போயிடும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது, வேறு வந்து இந்த யூசர் மேனுவல் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த யூசர் மேனுவல் வந்து கரெக்டாக பாருங்கள். ஏன்னா இதில் வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் வேறு என்ன இருக்குது, வேறு என்ன இந்த ஐ திங்க் இதுவும் தான், என்னது நட்டு அந்த இது இருக்குல்ல காற்று அடிக்கிறோம் இல்லை, அந்த நட்டு வந்து கலட்டுறதுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த நட்டு கழட்டிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து இது வந்து இந்த பவுச் வந்து உள்ளே போக முடியும், அந்த சீலண்ட் எல்லாமே. ஸோ அது ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்டு ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க பழகுது, காற்று ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த கம்பியும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் எதுவும் தேட வேணாம்னு சொல்லிட்டு இந்த கம்பி கொடுத்துருக்காங்க காற்று வந்து இன்ஃப்ளாட் பண்ணுறதுக்கு. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் வந்து ஓவரால். சரி, இதனுடைய ஃபியூச்சர்ஸ் வந்து நான் 1 by 1 உங்களுக்கு சொல்கிறேன்.
ஓகே நண்பா. ஸோ இந்த டயர் சீலண்ட் வந்து மேக்ஸிமம் ஏன் வாங்கினா உங்களுக்கே தெரியும், நான் நிறைய வந்து இந்த டூரிங் நிறைய போவேன் அண்ட் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் ரோடு அது மாதிரி போகிறதுனால இந்த டயர் சீலண்ட் தான் வந்து பெஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டோம்னா ஆல்மோஸ்ட் லைக் லைஃப் லாங் வரும். ஐ மீன் டயர் ரீப்ளேஸ் பண்ணுற வரைக்கும் கண்டிப்பாக வரும். அண்ட் இது ஏன் வாங்கினேன் நீங்கள் கேட்கலாம், இந்த ரிம்முலாம் வந்து கரெசிவ் ஆகுமே கெட்டு போகுமேன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இங்கே நீங்கள் பாக்ஸ்லேயே பார்க்கலாம் எல்லாமே என்னென்னு வந்து இந்த ஃபார்முலா எக்ஸ் வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ப்ரொடெக்டிவ் ஃப்ரம் ஏர் லாஸ் வென் தி பஞ்சர்ட். ஸோ அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக பஞ்சர் வந்து ரிப்பேரும் பண்ணிக்கும். இது வந்து ஜெல் கோட்டட் டெக்னாலஜி. ஸோ வந்து இந்த பவுடர் கோட்டட் இல்லை, பவுடர் கோட்டட்னால் ப்ராப்ளம் வரும். இது வந்து ஜெல் கோட்டட் தான். ஸோ டச் ஆகாது, ரிம்முக்கும் எதுவும் ஆகாது. டயர் வந்து பேலன்சிங்காக இருக்கும். ஏன்னா டயர் வந்து பேலன்சிங் இல்லைனா உங்களால் வந்து கரெக்டாக ஓட்ட முடியாது, அது ஒரு ரீசனு. அண்ட் வாபிளிங் வந்து அட் ஹை ஸ்பீடு வந்து இருக்காது. ஏன்னா நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரோ பேக்கு. ஸோ வந்து வாபிளிங் வந்து நோவே. அண்ட் இது வரைக்கும் இருந்ததும் இல்லை, ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டாச்சு. அண்ட் டயர் கூல்ஸ் தி டயர் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா மெல்ட் ஆகுமே, அது மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் கண்டிஷன்ஸ் டயர் ரப்பர் எல்லாத்துக்குமே வந்து செட் ஆகும். சேஃப்டி ஃப்ரம் டயர் பர்ஸ்ட், டயர் வந்து வெடிக்கிறது அதுலேயும் வந்து இதனால் எதுவும் ஆகாது. அந்த டயர் லைஃப் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுமா. அண்ட் ஈஸி டு அன்இன்ஸ்டால், வாஷபிள். நீங்கள் வேணுன்னா டயர் வந்து சப்போஸ் சம் ரீசனுக்காக நீங்கள் கட்டுறீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக வாஷ் பண்ணிடலாம். ஏன்னா ஜஸ்ட்டு ஜெல்லு தான், ஸோ பிரச்சனை இல்லை. அண்ட் எல்லா வெதருக்குமே வந்து இது வந்து யூஸ் பண்ணலாம், அதுதான். அண்ட் நான் ஹசார்டஸ், எதுவுமே வந்து தீங்கு விளைவிக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இது நான் ஆல்ரெடி கேட்டாச்சு, ரொம்ப ரிசர்ச் பண்ணி தான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். ஸோ கண்டிப்பாக நம்பி வாங்கலாம். அண்ட் சரி வாங்க நம்ம எப்படி வந்து இது ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணுறது அண்ட் எப்படி பண்ணுறது எல்லாமே வந்து வீடியோவில் பார்க்கலாம். ஓகே நண்பா. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா காற்று வந்து ஃப்ளாட் பண்ணணும். ஸோ டயர் வந்து நான் ஃப்ளாட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் அந்த பின்னு யூஸ் பண்ணி ஃப்ளாட் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓகே நண்பா. இப்போ உள்ளே இருக்கிற ஏர் நாசல் வந்து கட்டணும். அதுக்கு வந்து இந்த இது பின்னு கொடுத்துருக்காங்க, சின்ன ஸ்பேனர் மாதிரி இருக்குது, பட் எனக்கு பேர் தெரியல. ஸோ இது வந்து அசால்ட்டாக இங்கே வெட்டு இருக்கும் வி ஷேப்பு, அது வந்து அழகாக உள்ளே விட்டுட்டு அப்படியே நீங்கள் திருப்பினீங்கனாலே அது வந்து வெளியே வந்துடும். ஸோ இதை எடுத்துகிட்டு தான் போடணும். பிகாஸ் இங்கே பாருங்கள் பின் அழகாக சின்னதாக இருக்குது. இதை எடுத்துகிட்டு போட்டால் தான் உங்களால் வந்து சீக்கிரம் வந்து சீலண்ட் வந்து உள்ளே அனுப்ப முடியும். இது சப்போஸ் இதை போட்டுட்டு கண்டிப்பாக நோவே போடவே முடியாது, அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் செகண்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். ஓகே நண்பா. தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இதை அழகாக எடுத்துருங்க. இந்த கேப் வந்து ரிமூவ் பண்ணிட்டு நீங்களே பார்க்கலாம். ஆக்சுவலாக உள்ளே வந்து ஜெல்லு மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் வேணாம். இதை வந்து அழகாக மூடிடுங்க. இந்த ஹோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைட்டாக மூடிட்டு, ஓகே நான் மூடியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கள், லைட்டாக வந்து இங்கே இது ஏர் நாசில்லாம் இல்லாதோ இங்கே இது மாதிரி வர வச்சுருங்க. வர வச்சுட்டு அப்படியே பூட்டிட்டு இது பண்ணுறது தான். ஸோ இங்கே வந்து நான் வந்து இங்கே டைட்டாக பூட்டிக்கிறேன். ஓகே நண்பா. அப்படியே ஜஸ்ட்டு நீங்கள் ஜென்டிலாக வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது நல்லா ஸ்பீடாகவே உள்ளே போகுது பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடாக போகுது. நார்மலாக தான் நாங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் ஆக்சுவலாக ரொம்பலாம் ஸ்ட்ரகிள்லாம் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு இது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா டைட்டாக கொஞ்சம் இது பண்ணிவிடுங்க. ஸோ பிளாஸ்டிக்கு, ஏன்னா காற்று போகாமல் இருக்கிறது தான் மெயின் மோட்டோவே இதில். ஸோ அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போயிட்டே இருக்கும். ஓகே நண்பா. ஆல்மோஸ்ட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து ரோலர் போட்டிருக்கோம். அப்படியே நீங்கள் சுற்றினீங்கன்னா போதும், அங்கே வந்து மொத்தம் இருக்கிறது எல்லாமே பாருங்கள் மொத்தமே வந்து போயிடும். ஸோ ப்ரிட்டி மச் நல்லாவே கொடுத்துருக்காங்க செட்டப். பார்த்தீங்கன்னா நம்மளே டூ இட் ஓன் நல்லாவே இருக்குது சீரியஸ்லி. ஸோ பாருங்கள் ஃபுல்லாகவே ப்ரெஸ் ஆகிடுச்சு பாருங்கள், எதுவுமே வேஸ்ட் ஆக போகிறதில்ல. மொத்த ஜெல்லும் பார்த்திங்கன்னா உள்ளே இறக்கியாச்சு நம்ம டியூக் 90 BS6 பீஸ்டி பாய்க்கு. ஆல்மோஸ்ட் அவ்வளோதான். சேம் செட்டப் வந்து நாங்கள் வந்து பேக் டயர்லேயும் போட போகிறோம். போட்டுட்டு பேசலாம். ஓகே நண்பா. நீங்களே பார்க்கலாம், இது ஃபுல்லாக வந்து இந்த ரோலெக்ஸில் போட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. அண்டு நம்ம ஆல்ரெடி ஏர் கம்ப்ரெசர் வச்சுருக்கோம்ல, அதை வச்சுட்டு நம்ம வந்து காற்று வந்து நான் இப்போ வந்து 30 PSI வைக்க போகிறேன். 29 மேக்ஸிமம் வைப்பேன். சரி 30 வைக்கலான்னு இருக்கேன். ஸோ அடிச்சுட்டு இது பண்ண போகிறேன். லைக்வைஸ் சேம் வந்து பேக் டயருக்கும் இந்த பவுச் இருக்குல்ல, இன்னொரு பவுச்சு, ஐயோ, ஸோ இந்த பவுச் வந்து நீங்கள் பேக் டயருக்கும் வந்து அடிச்சிருங்க. ஏன்னா நான் காமிக்க விரும்பலை, ஏன்னா ஃபுல் வீடியோ லென்த்தாக போகும். ஸோ ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன், காற்று அடிச்சுட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே நண்பா. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா 2 டயருக்கு வந்து சீலண்ட்டு போட்டாச்சு. டயர் சீலண்ட் வந்து போட்ட பிறகு
ஸோ இதில் வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்குது, ப்ளஸ் இதில் நன்மை தீமை ரெண்டுமே இருக்குது. ஸோ அதை பற்றி தான் சொல்கிறேன். நீங்களே இமேஜில் பார்க்கலாம். இந்த ஃபார்முலா எக்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயரில் இருக்கிற இந்த ஏரியா மட்டும்தான் வந்து இந்த ஜெல்லு வந்து ஒர்க் ஆகும். இந்த நான் ரிப்பேரபிள் ஏரியான்றது இந்த சைடில் இருக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ரிப்பேர் பண்ண முடியாது. பிகாஸ் அந்த ஜெல்லு பார்த்தீங்கன்னா இப்படி சைடில் இங்கே தான் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் ரிப்பேர் பண்ண முடியும். சைடில் ஆச்சுன்னா வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. பட் மேக்ஸிமம் உங்களுக்கே தெரியும் சைடில் ஆகிறதுக்கு சான்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். அண்ட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. டூஸ் பார்த்தீங்கன்னா 15 டேஸ்க்கு வந்து ரெகுலராக வந்து ஏர் ப்ரெஷர் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இந்த எதனா அப்டக்கல் எதனா இருக்கா, அது மாதிரி அந்த பெண்ணுக்குன்னு எதனா குத்திருக்கா அது வந்து பார்க்க சொல்கிறாங்க. மேக்ஸிமம் நீங்கள் எடுத்த உடனே அந்த ஜெல்லு வந்து வெளியே வந்து பஞ்சர் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரிப்பேர் பண்ணிடும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் இது கண்டிப்பாக நல்லாவே ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ரீசனால் தான் நம்ம வந்து வாங்கினது. அண்ட் பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக லாங் டேர்ம் ரிவ்யூ வந்து கொடுக்குறேன். சப்போஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு 6 months ஆஃப்டர் இல்லைனா 3 months ஆஃப்டரு. அண்ட் இந்த ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய்ட்டு நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ வந்து சீல் போட்டாச்சு. நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டருக்கு 40 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து போகணும். அது வந்து கம்பெனி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ முடிச்ச உடனே நான் வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்ட போகிறேன். பிகாஸ் ஏன் எந்த ரீசனுக்காக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து ஈவென்ச்சுவலாக டயர் ஃபுல்லாக வந்து கரெக்டாக கோட் ஆகும். அந்த ரீசன்னால தான். ஸோ அதனால் வந்து இதை முடிச்சுட்டு நான் சீக்கிரமாக வண்டி ஓட்டணும். ஓகே நண்பா, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாருக்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. வில் see you in next video. Until then, bye from Shakthi.